வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட ஜாதகத்தை ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். இப்போ அவரோட கடக லக்னம் கடக ராசி அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதைப்படி லக்னத்தை மட்டும் கடக லக்னமாக போட்டுக்கணும். சரி வாங்க. இப்போ என்னென்னா, அவருக்கு சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசையில் ராகு புக்தி போயிட்டுருக்குது. 2027 வரைக்கும் ராகு புக்தி தான் இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடிலாம் வராத ஆசை அவருக்கு இப்போ எப்படி வந்தது அப்படின்னா, அவருக்கு இந்த திசையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் இருந்திருக்கும். சுக்கிரன் சூரியனோட கால்லையும் சூரியன் ராகுவோட கால்லையும் உட்காந்துருக்கிறதுனால அவருக்கு, அதாவது சூரியன் ராகு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது, ஆசையை குறிக்கக்கூடியது. அதனால் அவருக்கு அந்த ஆசை அதிகமாக வந்துருச்சு. இன்னொன்று, அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னா, அரசியலுக்கு வந்ததுனால இப்போ 12ல் 3 கிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள், அதாவது கேஸு வம்பு வழக்கு எல்லாமே வரும். எப்போவுமே 12ல் கிரகம் இருந்தால் ஜெயில் கிரகம்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி தான். எவ்வளோ நம்ம ஐ ஐ ஐ பீக்கில் போனாலும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இன்னொன்று, சுக்கிரன் கேதுவோட இருக்கிறதுனாலையும், இப்போ சுக்கிரன் தனிச்சு, அதாவது யாரோட பார்வையும் சேர்க்கையும் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அவருக்கு அந்த அளவுக்கு இது வராது. அடுத்த முறை பாருங்கள், சூரிய தசை வந்துடும். அடுத்த முறை எலெக்ஷனுக்கெல்லாம் சூரிய தசை வந்துடும். சூரியன் புதன் அஸ்தங்கப்படுத்தியிருக்குது, சனி அஸ்தங்கப்படுத்தியிருக்குது. மூணுமே அதாவது சூரியன் புதன் சனி மூணுமே ராகுவோட காலில் உட்காந்துருக்குது. அதனால் ராகு இங்கே எங்கே இருக்குது பாருங்கள், லக்னத்துக்கு 5ல் இருக்குது. அதாவது பிரம்மாண்டம்னா ராகுவை தான் குறிப்பாங்க. ராகு ரொம்ப முக்கியங்க எலெக்ஷனுக்கு. இன்னொன்று, அதாவது நேர்வழி 5, 9 எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இவருக்கு பாருங்கள், 3, 6, 8, 12 மொத்த கிரகமும் நல்லா இருக்குது. அதாவது நேர்வழி ஒன்று, குறுக்கு வழி ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது, அந்த அமைப்பு இவருக்கு இருக்குது. அதனால் சூப்பராக அவர் வந்துடுவார், பயப்பட வேணாம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். நிறைய வாக்குகள் வரும், ஜஸ்ட் மிஸ் ஆகும். அதாவது கொஞ்சத்தில் விட்டுடுவாங்க, மற்றபடி வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாதகம் சூப்பராக இருக்குங்க. வர முறை பார்த்துக்கலாம், விடுங்க, அதில் போய் என்ன இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.